தெனாலிராமன் கதைகள் 251. ஆழமான இடம். மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் ஒரு முறை ஒரு விசித்திரமான விவாதம் எழுந்தது. உலகில் எது மிகவும் ஆழமானது என்பதே அந்த கேள்வி. அவையில் இருந்த ஒரு புலவர் எழுந்து, மன்னா, இந்த உலகில் உள்ள மகாசமுத்திரங்கள் தான் மிகவும் ஆழமானவை. அவற்றின் அடிப்பகுதியை யாராலும் எளிதில் காண முடியாது என்றார். மற்றொரு அறிஞரோ, இல்லை மன்னா, மனிதனின் பேராசைதான் ஆழமானது. அது ஒருபோதும் திருப்தி அடைவதே இல்லை என்று தத்துவார்த்தமாக பேசினார். விவாதம் நீண்டு கொண்டே போனதே தவிர ஒரு தெளிவான முடிவு எட்டப்படவில்லை. இறுதியாக மன்னர் தெனாலிராமனை நோக்கி, ராமா, உனது கருத்து என்ன? நீ எதை ஆழமானது என்று கருதுகிறாய் என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாக புன்னகைத்துவிட்டு, மன்னா, இதற்கு சொல்லால் பதில் சொல்வதை விட நேரடி அனுபவத்தின் மூலம் விளக்கம் அளிப்பதே சரியாக இருக்கும். நாளை காலை அனைவரும் அரண்மனை தோட்டத்திற்கு வாருங்கள். அங்கே இதற்கான ஆழமான விளக்கத்தை தருகிறேன் என்றான். மறுநாள் காலை மன்னரும் அமைச்சர்களும் ஆவலுடன் தோட்டத்தில் கூடினர். அங்கே தெனாலிராமன் ஒரு பெரிய குழியை தோண்டி வைத்திருந்தான். அந்த குழியின் அருகே ஒரு நீண்ட ஏணியும் இருந்தது. தெனாலிராமன் ஒரு காவலனை அழைத்து அந்த ஏணியின் உதவியுடன் குழிக்குள் இறங்கச் சொன்னான். அவனும் இறங்கினான். அவன் உள்ளே சென்றவுடன் தெனாலிராமன் சட்டென்று ஏணியை வெளியே எடுத்து விட்டான். பின்பு அந்த காவலனை பார்த்து, இப்போது நீயாக வெளியே வா என்றான். அந்த காவலன் எவ்வளவு முயன்றும் கைகளால் கரையை பிடித்து மேலே ஏற முடியாமல் திணறினான். அப்போது தெனாலிராமன் மன்னரை பார்த்து சொன்னான், மன்னா, ஒரு மனிதன் தான் விழுந்த குழியிலிருந்து உதவியின்றி தானே வெளியே வர முடியவில்லையோ அந்த இடமே அவனுக்கு மிகவும் ஆழமானது. அது இந்த சிறிய குழி என்றாலும் சரி, அல்லது வாழ்க்கையில் அவன் செய்யும் தவறான பழக்க வழக்கங்கள் என்றாலும் சரி, எதிலிருந்து ஒருவனால் மீள முடியவில்லையோ அதுவே உலகில் மிக ஆழமான இடமாகும் என்றான். இந்த யதார்த்தமான விளக்கத்தை கேட்ட மன்னர் வியந்து போனார். தத்துவங்களை விட அனுபவமே உண்மையை உறக்கச் செல்லும் என்பதை அனைவரும் உணர்ந்து தெனாலிராமனை பாராட்டினர். நீதி. சிக்கலிலிருந்து மேல வழி தெரியாத நிலையே மிகப்பெரிய ஆழமாகும். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.